இதய குகை வாழ்வியல் ஆன்மீகம். இதய குகை என்ற சொல் 2000 ஆண்டுகளாக தமிழ் மொழி மரபிலும் சமஸ்கிருத மொழி மரபிலும் மாறாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த இதய குகை பற்றிய சிந்தனையும் கருத்துக்களையும் சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது வியப்பை தருகிறது. இதய குகை என்பது எங்கிருக்கிறது? ஏன் இந்த இதய குகையை பற்றிய சிந்தனையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த கட்டுரையினுடைய அடிநாதமாக இருக்கிறது. இதய குகை என்ற அந்த இருப்பிடத்தை தெரிந்து கொண்டோம் என்றால் ஒருவர் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும், கல்வியில் வெற்றி பெற வேண்டுமா, தொழிலில் வெற்றி பெற வேண்டுமா, உயர்ந்த சிந்தனையில் வெற்றி பெற வேண்டுமா என்ற அனைத்து வெற்றிகளுக்கும் இந்த இதய குகையை அடிப்படையாக இருக்கும். இந்த இதய குகையை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் தினம் தினம் நமக்கு நாமே இதை செய்து கொள்ளலாம். இதை செய்து கொள்வதனால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும், மனிதன் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்ற சிந்தனையை முன்வைக்கிறது இந்த கட்டுரை. இதய குகை என்பது பௌதீக இதயத்திற்கு வலது பக்கமாக உள்ளது. இங்கு இரத்த ஓட்டம் பற்றியோ இல்லை பௌதீக இதயத்தினுடைய இயக்கம் பற்றியோ இங்கு சிந்திப்பது இல்லை. பௌதீக இதயத்தின் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான இதயம், இதைதான் டிவைன் ஹார்ட், ஸ்பிரிச்சுவல் ஹார்ட், சாக்ரட் ஹார்ட் என்றெல்லாம் பேசுகிறார்கள். அந்த இதய குகைக்கு தமிழுக்கு உள்ளே அதை நாம் சென்றோம் என்றால் தமிழ் மரபில் இதய கமலம், இதய பீடம், இதய ஸ்தானம் என்று பல்வேறு பெயர்களில் அவை பேசப்பட்டிருக்கின்றன. எனவே அவை பற்றிய அந்த இடம் பற்றிய அறிவையும் அந்த இடத்தை சூழ்ந்திருக்கிற நுட்பமான உடல்கூறு இயக்கங்களையும் அதை எவ்வாறு இயக்க வேண்டும் என்ற பயிற்சியையும் இந்த கட்டுரையாளர் திருமதி லதா குமாரசுவாமி அவர்கள், முதன்மை அறங்காவலர் பயோனியர் குமாரசுவாமி அறக்கட்டளை, தாளாளர் பயோனியர் ஸ்கூல், வெட்டூர்தி மடம், நாகர்கோயில் அவர்கள் இந்த கட்டுரை கருத்தை வழங்குவதோடு எவ்வாறு பயிற்சி செய்ய வேண்டும், இதய குகையினுடைய அமைப்பை எவ்வாறு இயக்குதல் வேண்டும் என்ற செயல்முறை பயிற்சியையும் அந்த கட்டுரையை வெளிப்படுத்துகிற பொழுதே அவர்கள் இதை பயிற்சியும் அளிக்க உள்ளார்கள். எனவே இந்த கட்டுரை ஒரு மனிதனுடைய வெற்றியை நோக்கி பயணம் செய்வதற்கு அடிப்படையாக அமையும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். வணக்கம்.